தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் எதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என்று சொன்னால், திராவிட மாடல் அரசின் ரோடு ஷோ. என்ன வியப்பாக இருக்கிறதா? நல்ல தமிழில் பேசக்கூடிய நம்முடைய ஐயா அல்லது நம்முடைய அண்ணன் ஆங்கில சொற்களில் பேசுகிறார் என்று. அதுதான் திராவிட மாடல் அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலிக்கு வருகை தந்திருக்கிறார். நுழைகிற பொழுதே கட்டபொம்மன் நகர், அதாவது கேடிசி நகர் என்றுதான் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. இந்த கட்டபொம்மன் நகர்ல இறங்கி இரு பக்கமும் மக்கள் குழுமி இருந்தவர்களோடு அவர்களுடைய வரவேற்பை பெற்றுக்கொண்டு எல்லோருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கையசைத்துக் கொண்டே வந்தார். அதே போல் இன்றைக்கு காலையில செய்தித்தாளை புரட்டுகிற பொழுது 3 கிலோமீட்டர் மாண்புமிகு முதலமைச்சர் வண்ணார்பேட்டையிலிருந்து ஏதோ ஒரு இடத்து வரைக்கும் நடந்தார் என்று செய்தி வந்தது. நாங்கள் எல்லாம் ஒரு 20 பேர்ல இருந்து 50 பேர் ஒன்று கூடி நம்முடைய மொழிக்காக, நம்முடைய இனத்திற்காக, நம்முடைய நாட்டின் உரிமைகளுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் என்று காவல்துறையிலே எழுதி கொடுத்து ஒப்புதல் கேட்டால், அங்கே நடத்தாதீர்கள் ஆர்ப்பாட்டத்தை, இங்கே நடத்தாதீர்கள், போக்குவரத்துக்கு இடையூறாகிவிடும், சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் என்று எத்தனையோ நிபந்தனைகளை அல்லது கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள். ஆனால் நேற்றும் இன்றும் ஒரேதான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வருகையின் பொருட்டு பிப்ரவரி 6, 7, 2 நாட்களுக்கும் எல்லா தொழிற்சாலைகளுக்கும், எல்லா வணிக நிறுவனங்களுக்கும், எல்லா அலுவலுக்கும் விடுமுறை என்று அறிவித்து விட்டு போக வேண்டியதானே? கடைகளுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய சின்னஞ்சிறு பிள்ளைகள் அவர்கள் வழக்கமாக வரக்கூடிய, அதில் நீங்கள் ஒரு இலவய பேருந்து விட்டுருக்கிறீங்க, அந்த பேருந்தில் இலவயமாக பயணச்சீட்டு இல்லாமல் வழக்கமாக ஏறுகிற இடத்தில் ஏறி இறங்குகிற இடத்தில் இறங்கணும். ஆனால் ஏறுகிற இடத்திற்கு வண்டி வருமா வராதா என்று தெரியாத நிலை, வந்த பிறகு ஏறினால் அது நாம் எங்கு போய் சேர வேண்டுமோ அங்கு போய் சேருமா சேராதா என்கின்ற நிலை. இப்படி நேற்றைக்கு இன்றைக்கு திருநெல்வேலி மாநகர மக்கள் அல்லது திருநெல்வேலி மாவட்ட மக்கள், சுற்றுப்புற மக்கள் திருநெல்வேலிக்குள் அன்றாடம் வந்து தன்னுடைய பணிகளை, கடமைகளை செய்துவிட்டு தங்களுடைய இல்லங்களுக்கு திரும்புகிற இந்த பொதுமக்கள் பட்ட பாடு இருக்கே, பெரும்பாடு. இவர்கள் எப்படி உங்களுக்கு வாக்களிப்பார்கள்? 2026 மக்களின் சார்பாக, மக்களில் ஒருவராக நின்று கேட்கிறோம். சாலை இரும்பு கம்பிகளை வேலி அடைத்து, சாலை ஓரத்தில் அதிலேயும் வேலி அடைத்து, ஒரு பக்கத்தில் மேடை, ஒரு 200 அடிக்கு ஒரு முறை தனித்தனியே மேடை. இதற்கு எப்படி காவல்துறை ஒப்புதல் கொடுத்தது? இதற்கு எப்படி ஒப்புதல் கொடுத்ததுன்னு தெரியல. 50 பேர் கூடி நாங்கள் பொது நலத்துக்காக, மக்கள் நலத்துக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்ததுன்னா 78 நிபந்தனைகளை போடுகிற காவல்துறை வண்ணார்பேட்டையிலிருந்து மேட்டுத்திடல் மருத்துவமனை வரைக்கும் இரு பக்கம் இரும்பு கம்பிகளை கொண்டு வேலி அடைத்த மாதிரி அடைத்து, ஆடு மாடுகளை மந்தையில் அடைத்த மாதிரி எல்லாம் வாகனங்கள்ல 200 ரூபாய், 300 ரூபாய் உணவு பொட்டலாம். இன்றைக்கு எல்லாம் தனியார் தொலைக்காட்சிகள்லாம் மேட்டுத்திடல் மருத்துவமனை கட்டடத்தை திறக்கிற அங்க வண்டியில வந்து இறங்கும் போதெல்லாம் நேர்காணல் எடுத்து ஓடிக்கொண்டிருக்க சமூக வலைதளங்கள்ல, சுமையுந்துகள்ல, அதாவது லாரிகள்ல மக்களை ஏற்றக்கூடாது, விதிமுறை இருக்கு, அரசாணை இருக்கு, நீதித்துறை தீர்ப்பு இருக்கு. ஆனாலும் பெரிய லாரிகள்ல, சரக்கு ஏற்றக்கூடிய லாரிகள்ல மக்களை, ஆடு மாடுகளை இவ்வளவு அறிவியல் வளர்ச்சி, ஒவ்வொருவரும் 25,000 செல்லிடப்பேசியை கையில் வைத்துக் கொண்டு அமெரிக்காவிலே நடக்கிறதையும், ஆஸ்திரேலியாவில் நடக்கிறதையும், தென்னாப்பிரிக்காவில் நடக்கிறதையும், ஜப்பான்ல நடக்கிறதையும் நொடிப்பொழுதுக்கு நொடிப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சி உள்ள கட்டத்திலே ஏழை எளிய மக்களை, உழைக்கும் மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, அன்றாட காட்சிகளை, அவருடைய வறுமையை பயன்படுத்தி கொண்டு 200 ரூபாய் இன்னைக்கு கூலி, 300 ரூபாய் இன்னைக்கு கூலி, நீங்கள் அந்த காந்தி ஊரக வேலைக்கு போக வேண்டாம், 100 நாள் வேலைக்கு போக வேண்டாம், உங்களுக்கு பணம் வங்கி கணக்கில் ஏறிவிடும், எல்லோரும் வண்டியில் ஏறுங்க என்று ஆடு மாடுகளை, இது முதலமைச்சர் கவனத்திற்கு போகுமா போகாதா? அவர் நேற்று பார்த்து கொண்டு வந்தார், இன்றைக்கும் பார்த்திருக்கிறார். கூட்டி வரப்பட்ட கூட்டமா, தானாக வந்த கூட்டமா? நாங்களெல்லாம் அந்த காலத்துல, நானே 10 வயது 15 வயதுல இவருடைய தந்தையார் கலைஞர் பேச்சை கேட்கறதுக்கு தஞ்சாவூர் திலகர் திடல்ல போவோம். பக்கத்துல தான் 1 கிலோமீட்டர்ல எங்க வீடு இருந்ததுனால தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு அந்த பக்கம் கணபதி நகர், ராஜப்ப நகர் பகுதியிலே குடியிருந்த காரணத்தினால திலகர் திடல் ஐயா கலைஞர் பேசுகிறார். இன்றைக்கு ஐயான்னு சொல்ல மாட்டோம், முதல்வர் கலைஞர் அல்லது டாக்டர் கலைஞர் என்று சொல்லுவாங்க. பேசுகிறாருன்னா அவ்வளவு கூட்டம் கூடும், பெரிய திடல், தரையில தான் உட்கார்ந்துருக்கணும். அவர் வருகிறது வரைக்கும் ஒரே ஆரவாரத்தோடு அவர் பேச்செல்லாம் கேட்போம். அப்படி பல தலைவர்கள், நாவலர் நெடுஞ்செழியன், K.A. மதியழகன், பேராசிரியர் அன்பழகன், சத்தியவாணி முத்து, C.P. சிற்றரசு,
இப்படி பல தலைவர்கள், அதுலயும் மக்கள் தலைவர் மாக்கோரா வராருன்னா கட்டுச்சோர் கட்டி கொண்டு போய் காத்து கிடக்கு. ஏன்னா அவர் குறிப்பிட்ட நேரத்தில் வர முடியாது. அப்படிப்பட்ட அறிஞர் அண்ணா பேசுகிறார் என்றால் எவ்வளவு கூட்டம் கூடும், தானா கூடும். அன்றைக்கு படிப்பறிவு இருந்ததா? இல்ல. அறிவியல் வளர்ச்சி இருந்தா? இல்ல. செல்லிடப்பேசி இருந்தா? இல்ல. தொலைபேசி கிடையாது. செய்தி தானாக பரவும். இருக்கிறதே இருக்கு தினத்தந்தி நாளிதழ். நம்முடைய தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாருடைய அந்த தினத்தந்தி நாளிதழ்ல படிப்பாங்க. அது வீட்டுக்கு வீடு கிடைக்காது, தேநீர் கடையில் இருக்கும், இல்லைன்னா முடிவெற்ற கடையில் இருக்கும். பொது இடத்துல படித்து விட்டு கூட்டம் கூடும், அவ்வளவு கூட்டம் கூடும். ஆனா இன்றைக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் கூலிக்கு மாரடிக்கிற கூட்டத்தை போல கூட்டிட்டு வந்து உங்கள் கட்சிக்காரர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், அண்ணா காலத்துல வேலை செய்தவங்க எல்லாம் இருக்காங்க, உங்க தந்தையார் கலைஞர் காலத்துல வேலை செய்தவங்க இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் அது இந்த நேர்காலத்துக்கு பிறகுதான் KN நேரு அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காருல்ல, இந்த திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பாளரா திருச்சியிலிருந்து, அவருக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் முட்டல் மோதல் இருக்கிறது. எனவே இவருக்கு வேற மாவட்டத்தை கொடுப்போம்னு உங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அல்லது மூத்த அமைச்சரா இருக்கக்கூடிய கேலி கிண்டல் நக்கல் நையாண்டிக்கு உலகத்திலே பெயர் போன துறைமுருகன் பொதுச் செயலாளர், நீங்க நேரு திருநெல்வேலிக்கு போங்க, நெல்லை எப்போதும் தலைவருக்கு தொல்லை, அந்த தொல்லை நீங்க போய் சரி பண்ணுங்கன்னு KN நேருவங்க அனுப்பியிருக்காங்க. இந்த நேரு அரசியல் நுழைவுக்கு பிறகுதான் இந்த கூலிக்கு மாரடிக்கிற கூட்டத்தை கூட்டிட்டு வந்து கூட்டம் காட்டி 75,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் அதை தொடங்கி வைத்தார். இதை தொடங்கி வைத்தார். வெள்ள நீர் கால்வாய் திட்டம், தாமிரபரணி கருமேனி நம்பியாறு இணைப்பு திட்டம் 2003ஆம் ஆண்டு. மறக்க முடியாது, வரலாற்றில் யாரும் திரிக்க முடியாது. 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் 2003ஆம் ஆண்டு சாத்தான்குளம் பகுதியில, சாத்தான்குளம் தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா வாகனத்தில் நாசிரியத்துக்கு தெற்க சாத்தான்குளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது நீண்ட தொலைவிலிருந்து பெண்கள் தலையில தண்ணீர் பானையோடு வருவதை பார்த்து ஒரு இடத்தில் நிறுத்தி 2 பெண்களை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க தண்ணி பானையை கொண்டு வந்து பக்கத்தில் வந்துட்டீங்க, அங்க இவ்வளவு தொலைவில் 2 பேர் வராங்களே, என்ன காரணம்? அம்மா, எங்களுக்கு குடிநீர் கிடைக்கவில்லை, மழை நேரத்தில் தண்ணி கிடைக்கும், கோடை காலத்தில் தண்ணீர் கிடைக்காது, எங்களுக்கு எப்படியாவது குடிநீருக்கு தட்டு இல்லாமல் தண்ணீர் கிடைப்பதற்கு வழி செய்யுங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில நிறைய ஆறுகள், உபரியாக தண்ணீர் கடலுக்கு போகுது, தாமிரபரணி வழியா போகுது என்று ஏழை எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், தாய்மார்கள் கோரிக்கை வைத்தார்கள். அன்றைக்கே அறிவித்தார் அந்த அம்மா. அதற்கு பிறகு 2005 அன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த மதிப்பிற்குரிய அண்ணாச்சி ஓ பன்னீர்செல்வம் இங்கு வந்து உழவர்கள் கூட்டத்தை கொண்டார். இதே பாளையங்கோட்டையில நானே கலந்து கொண்டேன், பத்திரிகை செய்தியெல்லாம் வைத்திருக்கிறேன். அந்த கூட்டத்தில் சொன்னார், தாமிரபரணியில் ஒரு ஆண்டுக்கு உபரி நீராக 8 அணைகளை தாண்டி, அதிலும் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மருதூர் அணை, சிறுவைகுண்ட அணை 8வது அணை 1886 காலகட்டத்திலே வெள்ளைக்காரர்கள் கட்டிய அணை. அந்த அணையை தாண்டி விட்டால் கடலுக்கு தான் தண்ணி போகும், புன்னைக்காயல். அப்படி போகிற தண்ணீர் 5 TMCயிலிருந்து 10-12 TMC வரை இருக்கிறது. அந்த தண்ணீரை பயன்படுத்தி ஒரு வெள்ள நீர் கால்வாய் சாத்தான்குளம் பகுதிக்கு, நாங்குநேரி பகுதிக்கு, அங்கே ராதாபுரம் பகுதிக்கு, திசையின் வழியில எல்லல் தேரின்னு ஒரு தேரி, கூடங்குளம் அணு உலைக்கு தண்ணி எடுக்கிற திட்டமும் அதில் இருந்ததாக பின்னால் எங்களுக்கு தகவல் கிடைத்து நாங்களாம் எதிர்ப்பு தெரிவித்தோம் என்று அந்த அம்மா ஒரு திட்டத்தை கொடுத்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 2005 அறிவித்தார்கள். பிறகு அதுக்கு பெயரை மாற்றி, வெள்ள நீர் கால்வாய் என்பதை பெயரை மாற்றி தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம். இன்னைக்கு ஊடகத்துல திராவிட மாடல் அரசின் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த ஊடகத்துல உலகத்திலே முன்மாதிரியான முதல் திட்டம், உலகத்தில் ஆறுகளை இணைக்கிற முதல் திட்டமா. ஏன் காவிரி சிக்கலை உங்களால் தீர்க்க முடியல? நீங்க ஆட்சிக்கு வந்த பிறதானே 2000 ஆண்டுகளாக தங்கு தடையின்றி ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு 475 TMC தண்ணீரை தமிழக நெற்களஞ்சியத்துக்கு தந்து கொண்டிருந்த அந்த காவிரியின் குறுக்கே 3 அணைகளை, ஹேமாவதி, கேரங்கி, கபினி என்று அணைகளை கட்டி யாருடைய ஆட்சியில? காங்கிரஸ் ஆட்சியில, உங்க ஆட்சியில தானே. அந்த சிக்கலை இன்னும் தீர்க்க முடியவில்லை. 1886 காலகட்டத்திலே வெள்ளைக்காரர்கள் மதுரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏற்பட்ட கடுமையான தண்ணீர் பஞ்சம், உணவு பற்றாக்குறை, மக்கள் கொத்து கொத்தாக தண்ணீர் இன்றி உணவின்றி மடிந்ததை பார்த்து மனித நேய உணர்வோடு முல்லையாறு பேரியாறு 2ஐ இணைத்து அணை கட்டி அதை வைகையோடு இணைத்து, எவ்வளவு பெரிய திட்டம்! உலகத்திலே 3 ஆறுகளை ஒன்றாக இணைக்கிற திட்டம் என்று சொன்னால், அதிலையும் அடர்ந்த காட்டு பகுதி, மலைப்பகுதி, அங்கு வாழாத மிருகங்களே கிடையாது.
அந்த இடத்துக்கு மக்களை ஏற்றி உடல் உழைப்பால 1886 காலகட்டத்தில் கர்னல் பென்னி குயிக் என்கின்ற மா மனிதர் தமிழ்நாட்டு மக்களுக்கு முல்லை பெரியார் அணை என்கின்ற அந்த அணையை கட்டி வைகையோடு 2 ஆறுகளை இணைத்து முல்லையாரை பெரியாரை நெடியோன் மார்பில் ஆரம் போன்று பேரியாற்று பெருவெள்ளம் என்று சிலப்பதிகாரத்தில் இருக்கு. அந்த இணைப்பல்லவா உலகத்தில் முதல் இணைப்பு. முல்லையாரும் பெரியாரும் வைகையாரை இணைத்தது. இது தாமிரபரணி பக்கத்துல கருமேனி ஆறு, அது மழை நீர் ஓடக்கூடிய ஆறு, பெரிய ஆறு கிடையாது. நம்பியாறு மழை காலத்துலதான் வெள்ளம் வரும், மற்ற நேரத்துல வராது. தாமிரபரணி உயிராறு, ஆண்டு முழுவதும் தண்ணீரை சுரந்து கொண்டிருக்கும். அணைகளை கட்டி நம் தேவைக்கு தகுந்தவாறு நாம் நீர்ப்பாசன வசதியில் பெருக்கிக் கொண்டோம். ஆனால் இந்த அணை கூட 2023 டிசம்பர் 17 மாண்புமிகு பேரவைத் தலைவர் அண்ணாச்சி அப்பாவு ஏற்கனவே பதிவு பண்ணி திறந்து விட்டார். இப்ப 2024 டிசம்பர் 15 முறைப்படி திறந்து செய்தியெல்லாம் ஊடகத்தில் வந்தது. அப்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தவறான தகவலை சொல்லி வெள்ள நீர் கால்வாய் திட்டத்தை இன்றைக்கு தொடங்கினாங்க. 85 விழுக்காடு வேலைகள் தான் முடிஞ்சிருக்கு. இன்னமும் 15 விழுக்காடு வேலைகள் நிலுவையில் இருக்கு. அங்குள்ள உழவர்கள் அஞ்சல் அட்டை மூலம் முதலமைச்சருக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் வருகிறார் என்றால் மக்களோடு மக்களாக வர வேண்டும், மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல். அப்படித்தான் பெருந்தலைவர் காமராஜர் வந்தாரா? எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. மக்கள் திலகம் மாக்கோரா வந்தால் மட்டும்தான் மிகப்பெரிய அளவுல மக்கள் கூடுவாங்க, போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கும். அதையும் காவல்துறை முறையாக பாதுகாப்பு போட்டு வழிகளை சீரமைத்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம போவாங்க. நான் சிறு பிள்ளையில நடந்த நிகழ்வை சொல்கிறேன். தஞ்சாவூர்ல படித்து கொண்டிருந்த 4ஆம் வகுப்பு. அண்ணா நகர்ல இருந்து கணபதி நகர் போகணும், நடந்தே போவோம். சாந்த பிள்ளை கேட்டுன்னு ஒரு இடம் இருக்கு, ஆங்கிலத்தில் தான் பேர் வச்சிருக்கிறாங்க. அது தொடர்வண்டி பாதைக்கு கீழேயும் பேருந்து போகும், அடுத்து கொஞ்சம் இடத்துல தொடர்வண்டி பாதைக்கு மேலேயும் போகும். இப்ப பாலம் கட்டிட்டாங்க. திருவாரூர் நாகப்பட்டினம் ஒரத்தநாடு போற வழி அது. அந்த இடத்துல பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்காக வந்து நிக்கிறேன். வந்து நின்று கொண்டு இருக்கும் போது சின்ன பரபரப்பு. காவலர்கள் அங்கே நில்லுங்க இங்கே நில்லுங்கன்னு சும்மா சொல்றாங்க, அவ்வளவுதான். என்ன எதுக்காக இப்படி நிக்க சொல்றாங்கன்னு பார்த்தா பிரதமர் இந்திரா காந்தி வர்றாங்க. கொஞ்ச நேரத்துல திருச்சியிலேருந்து மகிழுந்தில் வராங்க. நானே ஓரமா நின்று பார்த்தேன். 10 வயதுல 4ஆம் வகுப்பு படிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு 10 வாகனங்கள் இருக்கும், அவ்வளவுதான். எந்த பரபரப்பும் இல்லை. அந்த அம்மா கண்ணாடியை திறந்து வச்சுட்டு முக்காடு போட்டுக்கிட்டு கருப்பு கண்ணாடி போட்டு இப்படியே கும்பிட்டுக்கிட்டே போனாங்க. அவங்க போன அடுத்த நொடி இயல்பான நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிடம் இயல்பான அந்த போக்குவரத்து வசதியை காவலர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி செய்து கொடுத்தாங்க. அதே போல 2023 மலேசியா போயிருந்த உலகத்தமிழ் மாநாட்டிற்கு, அப்பொழுது உலகத்தமிழ் மாநாட்டுக்கு போயிட்டு அந்த உலகத்திலே 2வது மிக உயரமான இரட்டை கோபுரங்களை பார்ப்போம் என்று நண்பரும் நானும் போனோம். பார்த்து விட்டு பேருந்து நிறுத்தத்தில் காத்து கொண்டிருக்கிறேன். திடீர்னு மின்கம்பத்திலிருந்து ஒரு ஒலி வருது. என்ன மின்கம்பத்திலிருந்து ஒலி வருது என்று ஒன்றும் புரியல. அப்புறம் செய்கையால பக்கத்தில் இருந்த ஒருவர்கிட்ட கேட்ட, மொழி தெரியாது நமக்கு. அவர் சொன்னார், ஒரு படம் எதிரே இருந்தது, ஒரு மின்கம்பத்தில் ஒரு இதுல படம் வச்சிருந்தாங்க, அவர் பிரைம் மினிஸ்டர் வரப்போறாருங்கிறாங்க. அப்படியா? அவர் வருகிறதுக்கு 5 நிமிடத்துக்கு முன்னால ஒவ்வொரு மின்கம்பத்திலும் ஒரு சத்தம் வரும். சத்தம் வந்தால் மக்கள் தானாக நின்று கொள்வார்கள். எந்த காவலர்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அதுலயே சாலைகள் வந்து சந்திக்கிற இடத்துல தானாக நிற்கணும், அவ்வளவுதான். அப்படி நின்று கொண்டாங்க. 5 நிமிடத்துல வாகனம் போகுது. முன்னால ஒரு துள்ளுந்தல ஒரு காவலர் போறார், பிரதமர் போறார், அன்வர் பாட்ஷா அவர் போறார். அதுக்கு பின்னால ஒரு வாகனம், அவ்வளவுதான். எந்த பரபரப்பும் இல்லை. அதெல்லாம் மக்கள் நல அரசு, அங்கெல்லாமோ ஜனநாயகம் இருக்கு. இப்படி நீங்க இருக்கிற உரிமையெல்லாம், மாநில உரிமைகளை எல்லாவற்றையும் நேற்று டெல்லியில போராட்டம். கல்வி உரிமையை மாநில பட்டியலில் கொடு. இதுவரைக்கும் இது நாள் வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? இன்னும் ஒரு ஆண்டு தான் இருக்கு, ஆட்சி முடிய போகுது. இதுதான் திராவிட மாடல். அண்ணா காலத்து திமுக எப்படி இருந்தது, ஐயா கலைஞர் காலம், அதாவது தொடக்க காலம், அவர் முதலமைச்சரான தொடக்க காலத்தில் எப்படி இருந்தது, மக்கள் திலகம் மாக்கோரா காலத்தில் எப்படி இருந்தது, அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் எப்படி இருந்தது. ஜெயலலிதா காலத்திலே கொஞ்சம் தொடங்கிட்டு, இதுல மாறுபட்ட கருத்துக்கு இடம் இல்லை. ஜெயலலிதா காலத்திலே இப்படி ஆட்டு மந்தைகளை போல மக்களை கூட்டி அந்த அம்மா முன்னால உட்கார வைக்கிற அந்த திராவிட கலாச்சாரம் தொடங்கி விட்டது. நமக்கு தமிழர் பண்பாடு, அவர்களுக்கு திராவிட கலாச்சாரம் புரிந்து கொள்ள வேண்டும், தொடங்கி விட்டது. இன்றைக்கு அது உச்சத்துல போயிருக்கு. தேர்தலுக்கு வேலை செய்யறதுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு 400 கோடியை 1967 பொது தேர்தலில் 234 தொகுதியிலையும் வேட்பாளர் நிறுத்தி சந்திப்பதற்கு அண்ணாவுக்கு தேவைப்பட்ட பணம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெறும் 10 லட்சம் தான். ஆனா பிரசாந்த் கிஷோருக்கே 400 கோடி கொடுக்குறாங்க.
அந்த பணம் எங்கிருந்து வந்தது? யாருடைய பணம்? கேட்பதற்கு இங்க வழி இல்லை. இப்படிப்பட்ட அரசியல்ல நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் இந்த திராவிட மாடல் அரசை வேரோடு வேரடி மண்ணோரும் வெட்டி சாய்க்க வேண்டும் என்று நம்ம கருதுறோம். இது தவறான கலாச்சாரம். மக்கள் ஏழ்மையில் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க, கொடுமையில் இருக்கிறாங்க. வெள்ளத்தால் பாதிப்பு, புயலால் பாதிப்பு, வறட்சியால் பாதிப்பு, எவ்வளவு கொடுமைகள் இருக்கு. நான் நேற்று தமிழ்நாட்டில் கங்கை கொண்டான்ல ஒரு தொழிற்சாலை தொடங்கி வைத்திருக்கிறார். இந்தியாவின் மிகப்பெரிய சோலார் தொழிற்சாலை நெல்லையில் முதல்வர் மு க ஸ்டாலின் துவக்கி வைத்தார். 4000 பேருக்கு வேலை வாய்ப்பு. எந்த 4000 பேருக்கு வேலை கொடுக்க போறீங்க? கங்கை கொண்டான சுத்தி இருக்கிற மக்களுக்கா, நெல்லை மாவட்ட மக்களுக்கா, அல்லது நெல்லை சீமை மக்களுக்கா? 1 கோடி பேர் வடநாட்டுக்காரன் வந்துட்டான். டாடா தொழிற்சாலையில வடநாட்டுக்காரன், அவன் இந்திக்காரனுக்கு வேலையில முன்னுரிமை கொடுப்பானா, தமிழனும் கொடுப்பானா? தமிழனை தான் நீங்க போற மதுபான கடையில வரிசையா நிற்க வச்சுட்டீங்க. மதுபான கடைக்கு போகும்போது வரிசையா ஒழுங்கா போறா, மதுப்பாட்டில வாங்கிட்டு வீட்டுக்கு போறது எங்கேயாவது விழுந்து கிடக்கிறான். இதானே திராவிட மாடல் அரசா இருக்கு. எனவே தமிழ்நாட்டு தமிழர்களே, உலகத் தமிழர்களே, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வர வேண்டுமானால் இந்த திராவிட மாடல் அரசை வேரோடும் வேரடி மண்ணோடும் வெட்டி சாய்க்க வேண்டும். அதுதான் இந்த தமிழ் தேசிய இனத்தின் முதல் விடுதலையாக அமையும் என்ற கருத்தை வலியுறுத்தி அதற்கு ஒவ்வொரு தமிழரும் தங்களுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டிய காலச்சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. தமிழர்களை கடமை தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.